வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தருவதற்காக மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் முதலீட்டு ஆலோசகர் திரு சங்கர் நாராயணன் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல லாஸ்ட் வீக் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது? ஏன்னா லாஸ்ட் வீக்ல பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் புதிய உச்சங்களை 2 தடவை பதிவு செஞ்சிருக்கு. சோ கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது? ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சொல்லும்போது நான் அதன் தலைவராக இருந்தோம், ஒரு உதவியாளராக இருந்திருக்கோம், அதன் கமிட்டி மெம்பராக கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவத்தை சொல்றேன். இம்மாதிரியான ஏற்றம் ஆரோக்கியமானதல்ல. ஓகே. முக்கியமாக இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஒன்றும் இதா இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த பாரோமீட்டர் ஆஃப் த இந்தியன் எக்கானமி. இப்ப 23,000 புள்ளிகள் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இந்திய பொருளாதாரம் எங்கேயோ மேல போயிடுச்சுங்கிறத வெளிநாட்டவருக்கு காட்டுவதற்கான முயற்சியாக தான் தெரியுது தவிர அது இயற்கையான முறையில் அது வளர்ந்ததாக எனக்கு படலை. அதோட கூட இப்போ ஒரு மணி லாண்டரிங் சம்பந்தமா ஆர்பிஐல இருந்து ஒரு பெரிய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஃபாரினர்ஸ் நேற்று 2,000 கோடி 3,000 கோடிக்கெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கினதுக்கு உண்டான நோக்கம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வரணுங்கிறதுக்காக இல்லை. அந்த பணம் கொண்டு இந்தியாவுக்குள்ள அதை விநியோகத்துக்கு உண்டான ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி அது மணி லாண்டரிங் சொல்லுவாங்க. செபி கூட இப்போ ஏகப்பட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அன்நேச்சுரலா வாங்கி விற்கிறதுக்கு முற்படுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை நீங்க நெக்லெக்ட் பண்ணிருங்க. கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுல பிகாஸ் ஆஃப் த யுக்ரைன் ப்ராப்ளத்தினால தங்க வெள்ளி விலையில ஏற்றம் இருந்தது. அதே ப்ராப்ளத்தினாலதான் பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் கண்டபடி இறக்கமா இருந்தது. பேஸ் மெட்டல்ஸோட உபயோகம் குறைஞ்சு போயிடும். ஒரு உலகத்துல அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தா தான் இந்த மாதிரி அடிப்படை உலோகங்களுக்கு ஒரு டிமாண்ட் அதிகமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது இல்லைங்கும் போது அடிப்படை உலோகங்கள் இறங்குவதும் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ஏறுவதும் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையுடைய விளைவு. ஓகே சார். இந்த குழப்பமான சூழ்நிலையின் காரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க. ரத்னம். வணக்கம் ரத்னம். கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க சார். வணக்கம் சார். ரத்னம் சென்னையில இருந்து. ஹலோ வணக்கம், சொல்லுங்க ரத்னம். சார் நான் சார் கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். காப்பர் நான் ஃப்ரைடே 437க்கு ஒன்னு வாங்கியிருக்கேன், 434க்கு ஒன்னு வாங்கியிருக்கேன். சரி. சடன்ல ஒரு 15 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. திரும்பி ரிகவரி ஆகுமா சார்? அது இப்போதைக்கு உடனடியா ரிகவரிக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனா இன் டியூ கோர்ஸ் நீங்க கொஞ்சம் பொறுமையா வச்சிருந்து ஒரு மார்ஜின் மெயின்டைன் பண்ணி வச்சிட்டு இருக்கும் பட்சத்துல நீங்க ஜெயிக்கலாம். இன்னைக்கு தேதியில அது இன்னமும் வீக்கா தான் இருக்கு. அவனுடைய விலை அடிப்படை விலை 421 ரூபாய் இருக்கு. 421 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னு சொன்னோம்னா மேற்கொண்டு இறங்குறதுக்குள்ளான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க வாங்கின விலை தான் அநேகமா உச்சகட்ட விலையா இருக்கு. 437 தான் இன்னைக்கு பேரியரா இருக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. 437 இன்னைக்கு கடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே சுத்தமா கிடையாது, இன்னைக்கு கிடையாது. ஆனா காப்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னா உடனடியாக ஏறக்கூடிய உலோகம் அது. பேஸ் மெட்டல்ஸ்லயே கிங் ஆஃப் பேஸ் மெட்டல்ஸ் சொல்றது காப்பரை. காப்பர் ஏறதை பார்த்து தான் மற்ற பொருள்கள்லாம் விலை ஏற ஆரம்பிக்கும். அது மாதிரி இறங்கும் போது மற்றதெல்லாம் கொஞ்சம் they will follow suit. கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. முடிஞ்சால் 421க்கு மேல போகும்போது ஒரு லாட் வாங்கலாம். 421க்கு கீழே அதாவது நான் கொடுக்கிற லெவல் 21.37 சொல்றேன். 21க்கு கீழே சப்போஸ் இன்னைக்கு 19 ரூபாய் 70 பைசா வருதுன்னு வைங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், 21 ரூபா வரும்போது கண்டிப்பாக வாங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆவரேஜ் மட்டும் சரியா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் 21 கீழே இறங்கின உடனே வாங்கிறாங்க. ஓகே ஓகே சார். லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல உக்ரைன் பிரைசஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, அதான் சொல்றேன். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ஒரு அப்சர்ஜ் இருந்தது. அதே மாதிரி பேஸ் மெட்டல்ஸ் பீட்டன் டவுன் ஒரு மினிமத்துக்கு வந்துருச்சு. காப்பர் விலையெல்லாம் இப்போ 6 மாசத்துல இந்த விலையே வரல. 421 ரூபாங்கிறது ஒரு 6 months லோன் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்திருக்குது. இந்த நிலைமை இந்த குழப்பமான இருந்துன்னு சொன்னா இன்னைக்கு கூட ஒரு நீடிக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. ஏதாவது இதுல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரூபாயுடைய மதிப்பும் இதுக்கு ஒரு சாதகமா இருக்கு. 61 ரூபாய் 5 பைசா இருக்கு. அப்படிங்கும்போது உடனடியாக ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பும் அதுக்கு இல்லை. அந்த மாதிரி போன வாரம் பூராவுமே ஒரு
தேவையில்லாத ஏற்றமும் இறக்கமும், தங்கம் வெள்ளி விலையில ஏற்றமும் பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து இறக்கமும் ஏற்படுத்தி முதலீட்டாளர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். ஓகே சார், இப்போ சர்வதேச தர மதிப்பீட்டு நிறுவனங்கள் மாதிரியான, அதாவது கோல்டு, சில்வர், இந்த மாதிரி இதனுடைய தரத்தை, இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சில ஏஜென்சிஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்படி வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கிறதுனால கோல்டு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி இன்னும் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு மேல போகுன்றது எனக்கு அபிப்பிராயம் இல்லை. என்ன கேட்டா, உலக பொருளாதாரம் வளரும் போது தங்க விலை இறங்கும். அப்படி இறங்கும் போது, வெளிநாட்டுல விலை இறங்கும் போது இங்கேயும் ஓரளவு இறங்குவதற்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஆனா உடனடியாக இறங்குமாங்கிறது தான் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு வார் த்ரெட்டு, அது ஒரு டென்ஷன், இதெல்லாம் வரும்போது முதல்ல பாதிக்கிறது தங்கத்தையும் வெள்ளியும் தான் பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தங்கத்தையும் வெள்ளியும் தான் பாதிக்குது அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்போ ஜெனரலா ஒரு பாமர மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் எனக்கு தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாமர மக்கள் இப்போ இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புல ஏற்படக்கூடிய சரிவு ஏற்றத்தை வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? அதாவது டாலருடைய விலையும் ஒரு காரணம், அடுத்தாப்புல மற்ற உலக பொருளாதாரனுடைய வளர்ச்சியும் ஒரு காரணம். அவங்க விலை இறக்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா இங்கேயும் கண்டிப்பா இறங்கித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனால் நம்முடைய இந்திய சர்க்கார் தங்கத்தினுடைய விலை இறங்காமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப அக்கறையோட இருக்காங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு அதிகப்படியான ஒரு தீர்வை போட்டு அதுக்காக கிளர்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜுவல்லரி மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டிருக்கீங்க, அது குறைக்கணுங்கிற மாதிரியான முயற்சி. இது என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு வருமானம் போட்டோம்னா ஸ்மக்லிங் அதிகமாகுது. ஸ்மக்லிங் அதிகமாகும் போது நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா அறந்தாங்கில 10 கிலோ தங்கத்தை பிடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஊரு அங்க அந்த அளவுக்கு ஸ்மக்லிங் அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கு. எது வளர்ந்தது காரணம் என்ன அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கொள்கை தான். இது அவங்க அது உலக கோல்டு கவுன்சில் நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க. இந்தியாவில் இல்லீகல் இம்போர்ட்ஸ், கள்ளத்தனமாக தங்கம் கொண்டு வருவவருடைய அளவானது 150 டன் எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட ரிசர்வ் பேங்க் வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லீகல் இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வெக்கக்கேடான விஷயம். அரசாங்கம் தனக்கு இப்போதைக்கு ஒரு வருமானம் வருதுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ வருமானம் தினசரி பிடிக்கிறாங்க, 10 கிலோ 8 கிலோ 5 கிலோன்னு வந்துட்டு இருக்கு. இது ஒரு வின்ஃபால் இன்கம் மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு இருக்குங்கிறதுனால அவங்க பேசாம இருக்கிறாங்க. இது நிச்சயமாக இந்த இம்போர்ட் டியூட்டி கண்டிப்பா குறைக்கணும். குறைச்சு இம்மாதிரியான கடத்தல் நடவடிக்கைகளை நிச்சயமாக தடுத்து நிறுத்தணும். ஓகே ஓகே சார், இப்போ நீங்க இம்போர்ட் டியூட்டியை குறைக்கணும், அதாவது 2% இருந்து 10% ஆக்குனாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சொன்ன முக்கிய காரணம் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய தங்கம் கடத்தல் அப்படிங்கிறது பிசிக்கல் கோல்ட் கடத்துறது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு 2 நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மாவும் ஒத்துக்கிட்டாரு. சிதம்பரம் நாங்க அதுக்கான முடிவுகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ எப்பவுமே டிஸ்பாரிட்டி பிட்வீன் இன்டர்நேஷனல் பிரைஸ் அண்ட் இந்தியன் பிரைஸ் வில் ஸ்டிமுலேட் ஸ்மக்லிங். அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாத பொருளாதார தத்துவத்தை நாம சொல்ல போறது இல்ல, தெரிஞ்சேதான் தப்பு பண்றாங்க. ஓகே, நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். அதற்கு முன்பாக தூத்துக்குடியில இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன? இந்த காப்பர் அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப இறங்கி இருக்குது, லெட் ஜிங்க் எல்லாம். ஆமா, காப்பருக்கு உண்டான இன்னும் கீழே உள்ள சப்போர்ட் லெவல் என்னங்கிறது கேட்கணும். அதான் 421 சொன்னேன் இல்லையா சப்போர்ட் லெவல். 421க்கு கீழே போனால் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அது கீழே இறங்கி மறுபடியும் 421 சப்போர்ட்டை தாண்டி மேல போகும்போது நீங்க வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம். நம்ம இது போக மற்ற லெவல்ஸையும் சொல்லிடுறேன். அலுமினியம் 108 ரூபாய் 20 பைசா ரெசிஸ்டன்ஸ் லெவல். கோயம்புத்தூர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். அதாவதுங்க சார், இப்ப நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பண்றதுனாங்க எந்த ஒரு வழிமுறைகளை கையாண்ட நல்லா வியாபாரம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 5 டிப்ஸ் கொடுங்களேன் சார். அதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன குறைபாடுகள், நீங்க என்னென்ன தப்புதங்கள் செய்யாம இருக்கிறதுக்கும் சரியான வழியில போறதுக்கும் உள்ள முறையை தான் நாங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் மீறி சில பேர் தவறுதல் பண்ணிடுறாங்க. அதான் பெரிய கஷ்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லெவல்ஸ் நீங்க டெய்லி வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் காப்பருக்கு லெவல் சொல்லிட்டேன். அலுமினியம் 108 ரூபாய் 20 பைசா, 106 ரூபாய் 15 பைசா அதனுடைய லோயர் லெவல். க்ரூட் ஆயில்
6312 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 6312க்கு மேல போறதுக்குள்ள வாய்ப்பு இன்னைக்கு குறைவுன்னு என்னுடைய அபிப்பிராயம். 6312க்கு மேல ஒருவேளை போய் 312 தாண்டி கீழே இறங்கி வந்ததுன்னு சொன்னா நீங்க விற்பதற்கு முற்படலாம். அதுக்கு இடையில விற்காதீங்க. அதே மாதிரி 6132 லோயர் லெவல் 132 312 இதுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு வசதியான இடம். கோல்டு பாத்தீங்கன்னா 30340 ரெசிஸ்டன்ஸ் 30340 ரெசிஸ்டன்ஸ் 29930 சப்போர்ட் லெவல். கோல்டு எம்னு ஒன்று இருக்கு. இது வந்து மினி கோல்டுன்னு சொல்லி 100 கிராம் வாங்குறவங்களுக்கு அது வந்து 1 கிலோ வாங்குற ரேட்டு. நீங்க 100 கிராமா வாங்கும் போது என்ன எவ்வளவு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. 30340 அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுக்கு வந்து 30514 100 கிராமா வாங்குறவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 30514 30130 வந்து பேஸ் லெவல். 30514க்கு மேல போய் ஒருவேளை இறங்கும் போது நீங்க விற்கலாம் இன்னைக்கு கோல்ட. லெட் பாத்தீங்கன்னா 130 ரூபா 60 பைசா ரெசிஸ்டன்ஸ் லெவல் 130 ரூபா 60 பைசா. இது நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு பேனாவும் பேப்பரையும் வச்சுட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு சௌரியம். இல்லைன்னா மறந்துடுவீங்க. 130 ரூபா 60 பைசா ரெசிஸ்டன்ஸ் லெவல் 12740 லோயர் லெவல். தட் இஸ் கால்டு சப்போர்ட் லெவல். நேச்சுரல் கேஸ் எடுத்தீங்கன்னா 286 ரூபா 60 பைசா ரெசிஸ்டன்ஸ் 282 ரூபா 20 பைசா. திரும்பவும் சொல்றேன் 286 60 282 20. நிக்கல் வந்து பேஸ் மெட்டல்லே ஒரு மாதிரியா ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் ஒரு சப்போர்ட்டை வந்து விடாம கொண்டு போயிட்டே இருக்காங்க இவ்வளவு நாளா. ஓகே சார். சார் மன்னிக்கிறோம், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம், லெவல்ஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பு ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் சொல்லுங்க. நிக்கல் வந்து ஒரு லாட் ஸ்பாட்ல இருக்கிறது சார் 908லயா? ஆமாங்க. பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னால அப்படியே மெதுவா இறங்கத்தான் செஞ்சு ஒண்ணு மட்டும் மேல போயிடுச்சு. ஆமா ஆமா, அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தா நீங்க வந்துட்டீங்க. சரி சரி சரிங்க. அதான் மத்த கொஞ்சம். ஆனா இப்ப வந்து நீங்க விற்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் உங்களுக்கு நிறைய கிடைச்சது. 950 948 நீங்க எடுத்துட்டு வெளியே வந்திருக்கலாம். ஏன்னு கேட்டா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலே 950 தான். 950 தாண்டுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஒவ்வொரு முறையும் வந்து தாண்டி தாண்டி கீழே இறங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதனால மீண்டும் ஒரு 950க்கு கீழே வரும்போது 47 48 வரும்போது நீங்க வித்துட்டு மறுபடியும் என்டர் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிக்கலுடைய லெவல் வந்து 950 ரூபா 80 பைசா 932 ரூபா 20 பைசா. சில்வர் இன்னைக்கு இறங்குங்கிறத அபிப்பிராயத்தில் இருக்கோம் நாங்க. 47424 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 47424 45835 சப்போர்ட் லெவல். 47424க்கு மேல ஒருவேளை போய் கீழே இறங்கும் பட்சத்தில் நீங்க சில்வரை தாராளமா விற்கலாம். ஜிங்க் எடுத்தீங்கன்னா அதுவும் வீக்கா தான் இருக்கு. 12930 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 12585 சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பார்த்துட்டு அதனுடைய மூவ்மெண்ட் பிரகாரம் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா லாபம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் நஷ்டம் மிக குறைவாக வரும். ஓகே சரி, இப்போ நம்ம கோல்டு பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து அவங்க இம்போர்ட்டை குறைக்கணும்ன்றதுக்காக அந்த இம்போர்ட் டாக்ஸ் ஜாஸ்தி பண்ணாங்க. சோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த 10% இம்போர்ட் டாக்ஸ் அப்படின்றத மறுபடியும் குறைக்கிறாங்க அப்படின்னா பிசிக்கல் கோல்ட்ல எந்த அளவுக்கு கோல்டுல ரேட் சேஞ்சஸ் வரும்? அப்படி சேஞ்சஸ் வந்ததுன்னா கமாடிட்டி ட்ரேடிங்ல கோல்டினுடைய ரேட் எந்த அளவுக்கு மாறுபடும்? இம்போர்ட் டியூட்டி வந்து இம்மிடியா குறைச்சாங்க. அந்த 10% டியூட்டியை ரிமூவ் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 இருந்து 400 ரூபாய் வரைக்கும் இறங்கும் 10 கிராமுக்கு. அதனுடைய தாக்கம் பேஸ் மெட்டல்ஸுக்கு வரும். ஓகே, எப்பவுமே வந்து பிரிஷியஸ் மெட்டல்ஸ் விலை இறங்கிச்சுன்னு சொன்னா பேஸ் மெட்டல்ஸ்க்குள்ள டிமாண்ட் அதிகமாகும். அப்ப வந்து காப்பர் மற்ற சமாச்சாரங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சோம். இது வந்து சாதாரணமா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையும் வேற்றுமையும். ஓகே, இது இறங்கினால் அது ஏறும். அதே மாதிரி பங்கு மார்க்கெட் ஏறினா இங்க இறங்கும். அந்த மாதிரிலாம் வந்து நார்மலா வந்து சைக்காலஜி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மார்க்கெட்ல சூடா இருக்கோ அந்த மார்க்கெட் ஓடி போயிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு. அது மாதிரி தான் இது. ஓகே ஓகே சார். இன்னொரு காலம் வந்திருக்காங்க அரக்கோணம்ல இருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் லாஸ்ட் வீக் வந்து லெட் வந்து 2 லாட் பை பண்ணிருந்தேன் சார் 128.45ல 128.45. ஓகே. ஆமா, இப்ப ஏறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா சார் இந்த வீக்? 27.40 அதனுடைய சப்போர்ட் பிரைஸ். 27.40 தாண்டி போனா தான் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு. 27.40 சப்போர்ட் பிரைஸ் 30 ரூபா 60 30 பைசா 30 60 தாண்டி ஆச்சுன்னு சொன்னோம்னா அது எங்கேயோ போயிரும். 33 34 போகிறது கூட வாய்ப்பு இருக்கு.
ஓகே சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவையில இருந்து ஒரு காலர் மணிகண்டன் பேசியிருந்தார். அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கமாடிட்டி ட்ரேடிங்ல உள்ள வரவங்க வந்து அவங்களுக்கான டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து புதுசா கமாடிட்டி ட்ரேடிங்குள்ள வரேன், எனக்கு வந்து என் கையில பணம் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல, நான் கமாடிட்டி ட்ரேடிங் ஒரு பெஸ்ட் பிக்கா சூஸ் பண்றேன். சோ அப்படி இருக்கும் பொழுது நான் எந்தெந்த விஷயங்களை ஹோம்ஒர்க்கா பண்ணணும்? முதல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை டெபாசிட்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமீடியட்டா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. புதிதா ஒருவருக்கு உண்டான வழிமுறைகளை சொல்றேன். ஓகே சார், நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு இன்னொரு காலர் வந்திருக்காங்க, சங்கரன் கோவில்ல இருந்து ராஜா. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க கமாடிட்டி ட்ரேடிங்ல. நான் சங்கரன்ல இருந்து ராஜா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும். நான் வந்து ஒரு பாஸ்ட் 1 இயர்ஸா நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சொல்லுங்க ராஜா. நான் பாஸ்ட் 1 இயர்ஸா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது டெக்னிக்கல் விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமா, ஃபண்டமெண்டல் விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமா? ஓகே, நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தா ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். குறுகிய காலத்துல வந்து லாபத்தை பார்க்கணும் அல்லது நஷ்டத்தை குறைக்கணுங்கிற எண்ணம் உடையவரா இருந்தாலும் சொன்னா டெக்னிக்கல்ஸ் தான் பார்க்கணும். இதுவும் முக்கியம் தான், அதுவும் முக்கியம் தான். இது ஒரு வகையில உதவியா இருக்கும், அது ஒரு வகையில உதவியா இருக்கும். ஓகே சார், முதல் 3 கேள்விகள் அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க ராஜா, உங்களுடைய அடுத்த கேள்விகள் என்ன சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பேசுவோம். நான் இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸும் வந்து நான் வந்து ஒரு இது பண்ணும்போது வந்து நான் வந்து இந்த ஜாப் பண்றேன், இந்த ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ட்ரேட் பண்றவங்க வந்து நான் ட்ரேடிங் தான் பண்றேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர மாட்டேங்க. அது ஏன், என்ன காரணம்? கேள்வி புரியல. இல்ல இப்போ சொல்லுங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸ்லயும் நான் வந்து நான் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கேன், நான் வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நான் வந்து ட்ரேடிங் தான் என் ஜாபா பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியல மக்கள்கிட்ட. ஓகே, ட்ரேடிங்ல தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியல, இன்வெஸ்டரா இருக்கேன்னு சொன்ன விருப்பப்படுறீங்களா? இல்ல அவர் சொல்றது ஓகே சார், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த கேள்வி என்ன ராஜா உங்களது? இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப சொன்ன மாதிரி வந்து சார் சொன்னாங்க இப்போ வந்து டெக்னிக்கலும் ஃபாலோ பண்ணணும், ஃபண்டமெண்டலும் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து ரெண்டுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து 50% எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இப்போ கமோடிட்டில வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபண்டமெண்டல்ல வந்து நோட் பண்ணணும்? இப்போ வந்து ஜிடிபி இருக்கு, எக்கனாமி இருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சோ எந்த மாதிரி இதெல்லாம் எந்த ஃபேக்டர் வந்து ஒரு 10 ஃபேக்டர் வந்து எந்த முக்கியமான ஃபேக்டர் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கலாம்? ஃபண்டமெண்டல்ஸ்ல முக்கியமானது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன காஸ்ட், வாட் இஸ் த மினிமம் பிரைஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஏ கமாடிட்டி, அது நீங்க முதல்ல தெரியல. ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் நிறைய பண்ணணும். ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டெக்னிக்கல் ரிசர்ச் பண்றது ஈஸி. இவ்வளவு ஏறி இருக்கு, 37 போனா ஏறும், 32 கீழே வந்து இறங்கும்னு சொல்லிடுது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது நிறைய சமாச்சாரங்கள் நீங்க பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஜிடிபியோ மற்றதுகளோ மட்டும் போராது. அந்த கமாடிட்டி பொறுத்தளவுல எப்படி இருக்கு, உற்பத்தி திறன் எப்படி இருக்கு, அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, உற்பத்தி செலவு என்ன இருக்கு, அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு. ஒரு கண்ட்ரில இப்போ வந்து சப்போஸ் மெக்சிகோல ஒரு ப்ராப்ளம் வந்துன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து நியூஸ் ஓரியன்ட் திங்ஸ் அதுல வந்து இன்வால்வ் ஆகுது. திடீர்னு ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா அதன் மூலமாக விலை இறங்கலாம், ஏறலாம், அப்படிலாம் இருக்கு. சோ மெனி ஃபேக்டர்ஸ் டு டிசைட் த ஃபண்டமெண்டல் இஷ்யூ ஆஃப் த கமாடிட்டிஸ். டெக்னிக்கல்ஸ் பார்க்கும்போது நீங்க அன்னைக்கு காலையில நாங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறோமோ அதை மாத்திரம் நீங்க ஃபாலோ பண்ணி சௌக்கியமா பேசாம வந்துட்டு போகலாம். சாயந்தரம் க்ளோஸ் பண்ணிட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கலாம். அதுதான் வசதி. ஓகே சார், இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, ஒருத்தர் பிசினஸ் பண்றாங்க இல்ல கடை வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த பிசினஸ் பண்றேன், நான் அந்த பிசினஸ் பண்றேன், இங்க கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். வேற நான் ட்ரேடிங் தான் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ட்ரேடரா இருக்கேன் அப்படின்றப்போ அதை என்னால வெளியே சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸா பாக்குறாரு. ஏன் இதை மட்டும் அப்படி பார்க்கறாங்க அப்படின்னு கேக்குறாரு. சில பேருக்கு வந்து சோசியல் ஸ்டேட்டஸாவே எடுத்துக்கிறாங்க. இதை இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ரேட் பண்றேன், கமாடிட்டில ஆப்ரேட் பண்றேன்னு சொல்றத ஸ்டேட்டஸா எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. நம்முடைய பொதுமக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் போய் இறங்கியிருக்காரு, இவர் எப்படி வந்து முன்னுக்கு வர போறாருங்கிற ஒரு சந்தேக உணர்வு மக்களிடையே ஏற்படும். இவருக்கும் அந்த மாதிரி வந்து நல்ல முறையில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆபரேஷன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா அதை பத்தி பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு வந்து சரியா இருக்கா இந்த தொழில், எந்த காரியம் செய்தாலும் நமக்கு பிடித்ததை செய்யணும். நமக்கு பிடிச்சிருக்காது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அது லாபகரமா இருக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் எதுக்காக வருது? நம்முடைய ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான் அது. இப்படி அடுத்தவங்க இப்படி நினைக்கிறாங்களே,
நம்ம அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்களே பத்தி கவலை இல்லை, அடுத்தவங்களை பத்தி கவலை இல்லை. நம்ம நஷ்டப்பட்டா அடுத்தவங்க கொடுக்க போறாங்களா, லாபப்பட்டா லாபம் வந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்க போறாங்களா, அதுவும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியிலே நீங்க இது ரெண்டையுமே சொல்லிட்டீங்க. ஒரு சிலர் இதை சூதாட்டமா பாக்குறாங்க, ஆனா உண்மையில இத இந்திய அரசாங்கம் சரி. நான் இன்னைக்கும் சொல்றேன், அரசியல்ல ஒதுக்கீடு இருக்கு, 33% ஒதுக்கீடு இருக்கோ இல்லையோ, இந்த பங்கு மார்க்கெட்ல கமாடிட்டி மார்க்கெட்ல நிறைய மகளிர் பங்கீடு அதிகமா இருக்கு. இங்க நிறைய நீங்க வீட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னா கொஸ்டின்ஸ் யார் கேட்கறாங்கன்னு சொன்னா லேடிஸ் தான் அதிகமா கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட இருக்கும்போது அவங்க எப்படி ஏத்துக்கிற முடியும்? ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தெரியுது, மற்றவருக்கு இப்படி தெரியுது. இத சூதாட்டமா பாக்குறவங்க இந்திய பொருளாதார சேல்ஸ் தானே இது. நீங்க வாங்குறீங்க சாதாரணமா ஒரு உப்பு புளி முலாவத்தில் வாங்கி விற்கிற மாதிரி தான் இதுவும். தங்கத்தையும் வெளியே வாங்கிருங்க, வச்சிருக்கீங்க, லாபம் வந்தா விற்க போறீங்க, நஷ்டம் வந்தா சும்மா இருக்க போறீங்க. இல்ல நஷ்டத்தை புக் பண்ணிட்டு பழையபடியும் விலை இறங்கிச்சுன்னு சொன்னா வாங்க போறீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பையிங் பேர் இது. ஓகே, சோ இதுல இரண்டு சாராரும் இருக்காங்க. ஒரு இடத்துல இந்திய பொருளாதாரத்தின் அளவுகோலா பாக்குற ஒரு பொசிஷனும் இருக்கு, இதை சூதாட்டம் பார்க்கக்கூடிய நிலைமையும் தான் இருக்கு. ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அரக்கோணம்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, விவேக். வணக்கம் விவேக், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு நேச்சுரல் கேஸோட பிரைஸஸ் எப்படி சார் இருக்கும்? நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் நேரோவா தான் இருக்கும், சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் இருக்கும். இன்னைக்கு 286.60 ரெசிஸ்டன்ஸ், 82.20 சப்போர்ட் லெவல். இதுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல தான் மூவ்மெண்ட் இருக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு. அவ்வளவுதான். என்ன கேட்டா குரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் ஓரளவு அதனுடைய சப்சிடைஸ், அதாவது அந்த லெவல் எல்லாம் கடந்து கிளியர் ஆகி இப்போ நிதானமான விலைக்கு வந்தாச்சு. அதனால ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட்ஸா தான் இருக்கும். ஓகே ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மணி. வணக்கம் மணி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. மணி இணைப்புல இருக்கீங்களா? ஓகே ஓகே சார், அதான் இப்போ அவர் இன்னொரு முன்னாடி வந்த காலர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், எதை ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு பார்க்கணும். அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல்ஸ் எந்த ஒரு டைம் பீயிங்ல பார்க்கணும், டெக்னிக்கல் எந்த ஒரு டைம் பீயிங்ல பார்க்கணும் அப்படின்றது. இது அடிப்படையா நம்ம கவனிக்க வேண்டியது சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். சப்ளை அதிகமா இருக்கா, அந்த பொருள் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. டிமாண்ட் அதிகமா இருக்கா, அந்த பொருள் விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உற்பத்தி திறன் என்னென்ன மாதிரி இருக்குது, சப்ளை கூடக்கூடிய அளவில் இருக்கா, அந்த உற்பத்தியான ஒரு இடத்துல டிஸ்டர்பன்சஸ் இருக்கா, உற்பத்தி செலவானது அதிகமானதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் பாக்குறது தான் ஃபண்டமெண்டல்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. The gap between supply and demand தான், வேற ஒண்ணுமே இல்ல. அது அடிப்படை அம்சம் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஓகே ஓகே சார், இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்த பல தகவல்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.